தங்க விலை உயர்வின் பின்னணியில் இருக்கக்கூடிய சதி என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான். அவருடைய சதி தான் இந்த தங்க விலை உயர்வுக்கு காரணம் அப்படின்னும் நிறைய தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உலக அளவில் தங்க விலை உயர்வு அப்படிங்கிறது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறது கிடையாது. இந்தியாவில் சாமானிய மக்கள் தினமும் தங்க விலையை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. சாமானியர்களுக்கு எட்டாக்கணியாக கூட தங்கம் மாறி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் தங்கம் என்பது நம்முடைய வெறும் அது பிஸ்னஸ் சார்ந்த பொருள் மட்டும் கிடையாது, கலாச்சாரத்தோட தொடர்புடையதாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னு பார்த்து கூட அந்த குடும்பத்தை மதிப்பிடக்கூடிய ஒரு நிலையும் நம்முடைய சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது உச்சம் தொட்டிருக்கு. 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11,000 ரூபாயெல்லாம் தாண்டி ரொம்ப அதிரடியாக போயிட்டுருக்கு. ஒரு சவரணி 1 லட்சம் அப்படிங்கிற அளவு நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. தங்கம் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா வெள்ளியும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வெள்ளி அப்படிங்கிறது 2 லட்சம் அதை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமண நிகழ்வுக்காக தங்கம் வாங்குறவங்க இதனால் ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் மட்டும் தங்க விலை உயரலை. இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதுமே தங்கத்தின் விலை அப்படிங்கிறது வரலாறு காணாத உச்சத்தை எட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக இந்த இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தா ஷார்ட் டைம் இந்த குறுகிய காலத்திலேயே தங்கத்தின் விலைங்கிறது எப்படி இந்த அளவுக்கு பல மடங்கு உயரும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அப்போ இதன் பின்னணியில் என்ன இருக்குது? இப்போ ஏதோ ஒரு நடக்கிறதா, தங்க விலை உயர்வு செயற்கையாக நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கிறது. அதுக்கான விடையும் இருக்கிறது. பொருளாதார நிலையற்ற தன்மை ஏற்படும் போது தங்கம் விலை உயர்வு அப்படிங்கிறது வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக ஜெட் வேகத்தில் தங்க விலை உயர்ந்திருக்கிறதா ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் சீனா என்ன பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டே இருக்கிறதுனால தங்க தேவைங்கிறது அதிகமாகுது. ஆனால் இது தங்கத்தின் விலை உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இது மட்டுமே காரணம் கிடையாது. இதை விட மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மறைமுக நாடகம் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறது. 1970களில் இருந்து இப்போ வரைக்கும் தங்கத்தின் மதிப்புங்கிறது 649 மடங்கு 650 மடங்கு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இந்த குறுகிய காலத்தை மட்டும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறத பார்க்குறோம். அமெரிக்கா தன்னுடைய பெருகி வரக்கூடிய கடனை ஈடுகட்ட தன் கிட்டிருக்கக்கூடிய தங்கத்தின் இருப்புகளை மறுமதிப்பீடு செய்ய தயாராகி வராங்க. அமெரிக்க அரசுக்கு இப்போது பெரும் பிரச்சனையாக இருப்பது கடன் தான். அமெரிக்க அரசினுடைய கடன் மதிப்பு உயர்ந்து வருது. பொருளாதாரம் மந்தநிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான். பணவீக்கமும் அதிகமாகிட்டே போகுது. மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடையாது. இன்னொரு பக்கம் ட்ரம்பினுடைய வர்த்தக மோதல் அப்படிங்கிறது பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இதை சரி செய்யணுங்கிறதுக்காக தான் என்ன நடக்குது அப்படின்னா, தங்கம் அப்படிங்கிறது முக்கியமான பொருளாக வருது. இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுறதுக்கு தங்கத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிடுறாங்க. அதுதான் பிரச்சனைக்கான காரணம். அதாவது தங்க விலை உயர்வுக்கு பின்னால் அமெரிக்காவின் மறைமுக மிகப்பெரிய நாடகம் இருக்கிறது. அமெரிக்கா தங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அவுன்ஸ் வெறும் $42.22 அப்படின்னு பட்டியலிடுவதை சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போது 1970களுடைய முற்பகுதியில் அமைக்கப்பட்ட மதிப்பீடு தான் இது. சந்தையில் $3,000க்கும் அதிகமாக விற்கப்படக்கூடிய தங்கம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கில் பார்த்தோன்னா $42 மதிப்பு கொண்டதாகவே இருக்குது. இப்போது சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப அமெரிக்கா தன்னுடைய வசம் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பையும் சரி செய்ய இருக்காங்க. அப்படி சரி பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்க அரசினுடைய வசம் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு பல மடங்கு பெருகும். இது அந்த நாட்டினுடைய கடன்களை எல்லாமே ஒரு நிமிடத்தில் சரி பண்ணிடும், அடைச்சிடும். தங்கம் விலை வெறும் வலுப்பெறுவதற்கு மூலமாக டாலரை பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாலருடைய இயக்கவியல் அப்படிங்கிறது முற்றிலுமாக வேறுபட்டது. 2025ஆம் ஆண்டில் தங்க விலை ஒரு அவுன்ஸ் பார்த்தோன்னா $3,000க்கு மேலே வர்த்தகமாகிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வ மதிப்பீடு வெறும் $42.22 தான் வச்சுருக்காங்க. அப்படின்னும் இந்த மதிப்பினை சந்தைக்கு நிகரான மதிப்பு மாற்றும் போது $11 பில்லியன் இருக்கக்கூடிய தங்க கையிருப்பின் மதிப்பு $1 ட்ரில்லியன் உயரும். இது மூலமாக அமெரிக்க அரசுக்கு ஒரு
எந்த ஒரு விற்பனையோ கடனோ இல்லாமல் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அமெரிக்க அரசு தன்னுடைய பற்றாக்குறை மற்றும் கடன்களை தீர்க்கவும் இந்த தங்க விலை உயர்வை பயன்படுத்தி கொள்ளும். எது எப்படி இருந்தாலும் தங்க விலை உயர்வு அப்படிங்கிறது அதுக்கு பின்னால் அமெரிக்காவும் சீனாவும் மிகப்பெரிய சதி செய்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதனால் பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் தான். யாரோ ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ஒரு தலைவர் பண்ணக்கூடிய ஒரு சதி தவறால் இந்தியாவில் இருக்கிற கடைகோடியில் இருக்கிற ஒரு சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உலக அரசியல் அப்படின்னு சொல்லப்படுது.